pleasure to welcome you all for this workshop on Career Guidance Program. I would like to give my heartiest welcome to our chief guest, principal, registrar, all the head of the departments, faculty members, and my dear friends. Here we have our guiding star, our beloved principal, Dr. R. Ravichandran, to deliver his words of felicitation. So, good afternoon, one and all present here. It's a great pleasure to be part of this program, Career Guidance Program. We received a call from District Employment Office. We are intensely happy that mm, we have a great service from District Employment Office. I welcome Selvi Madam L. Yogalakshmi, who is the District Employment Officer, to this function. And also, I welcome the Mohan Raj, Junior Employment Officer, to this webinar session. I welcome all the teachers, head of the departments, placement officer, Professor Angappan, and other colleagues, and my dear students. So, Aruna Engineering College has taken so many initiatives in shaping your career and building your career too. So, in this part, this webinar session is also being arranged. So I request all the students to make use of this function and get benefited, take notes of it, and whatever the links or the sources they provide, please make note of it and can apply it to them, get in touch with them with the web resources and others. Thank you, one and all present here. Thank you. Thank you, Principal Sir, for motivating the students to build up our career. Selvi L. Yogalakshmi belongs to Vilpuram district by native. She did her studies in Coimbatore and later in Chennai Law College. She cleared TNPSC Group 2 exam and started her career as a junior employment officer at Tanjore and later through promotion now at Tiruvannamalai as district employment officer. Selvi L. Yogalakshmi, BABL, District Employment Officer, Tiruvannamalai is among us to nurture us regarding of career guidance program. We invite her to motivate us and share her knowledge and wisdom to build our career. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஸோ இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த அருணை என்ஜினியரிங் காலேஜ் நிர்வாகத்திற்கும் மற்றும் பிரின்சிபல் சார் அவர்களுக்கும் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி அனைவருக்கும் மற்றும் கலந்து கொண்டுள்ள மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், நான் பேசுறது கேட்குதுங்களா? கேட்குதுங்கம்மா. ஓகே. ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸோட ஃபர்ஸ்ட் வந்து நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிடுறோம். ஸோ நான் ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட நாங்கள் உங்கள் காலேஜில் ஒரு கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். ஸோ தொடர்ந்து எங்களுக்கு இந்த கோஆப்ரேஷன் கொடுக்கறதுக்கு உங்களுடைய கல்லூரி நிர்வாகத்துக்கு முதற்கன எங்களோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸஸோட ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன், ரெனிவல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸஸ் மூலமாக ஸ்பான்சர் ஆகிற கேண்டிடேட்ஸ் தான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பெற முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ இந்த சினாரியோலாம் மாறி இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸஸோட ஆக்டிவிட்டீஸும் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே இருந்த ரெஜிஸ்ட்ரேஷன், ரெனிவல் இப்பவும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஸ்பான்சரும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைம் இப்போ வந்து எல்லா வேகன்சிஸுமே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே என்ன ஆச்சுன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஒரு ஃபியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை தவிர்த்து மீதி எல்லாமே பார்த்தோம்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மூலமாக தான் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போது இந்த சுச்சுவேஷனில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் உள்ள பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஸ்டடி சர்க்கிள் அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலமாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான ஃப்ரீ கோச்சிங் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சின்ஸ் 1999 வந்து இந்த ஸ்கீம் வந்து நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ இந்த 2 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா COVID-19
ஆன்லைன் கிளாஸஸாக வந்து இப்போ கன்வெர்ட் பண்ணி நீ உங்களுக்கெல்லாம் எப்படி ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குதோ அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸஸ்லேயும் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் மூலமாக ரெகுலராக வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான கோச்சிங் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வேற என்ன ஸ்கீம் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைவேட் ஜாப் ஃபேர்ஸ் அது வந்து பீரியாடிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ மினி மெகா ஜாப் ஃபேர்ஸ் அப்படின்ற மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து வீக் டே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வெள்ளி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜாப் ஃபேர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ இருக்க இந்த கோவிட்னால வந்து இப்போ அந்த ஸ்கீம் அந்த ப்ரோக்ராம் நிறுத்தி வச்சிருக்கோம். பட் ஆன்லைனில் வந்து அந்த ஆன்லைன் ஜாப் ஃபேர்ஸும் வந்து ரீசெண்டாக வந்து பண்ணியிருந்தோம். இந்த அதே மாதிரி இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க ரெஜிஸ்ட்ரன்ஸ்க்காக அதாவது பீரியட் ஒரு 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்காக வந்து பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து உதவித்தொகைகள் அன்எம்ப்ளாய்மெண்ட் அசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து வேரியஸ் ஸ்கீம்ஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸஸ் மூலமாக பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதில் ஒரு பார்ட் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் போயிட்டு கரியர் கைடன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கரியர் கைடன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம காலேஜில் இந்த கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக பர்மிஷன் கொடுத்த பிரின்சிபல் சாருக்கும் உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் இந்த கோஆர்டினேட் பண்ண டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிஸ்க்கு எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஸோ இப்போ ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப்டர் என்ஜினியரிங் என்னென்னலாம் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து ப்ரைவேட் ஜாப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ராட் போகிறது அந்த ஐடியாஸ் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட்ல என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத வந்து இந்த ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் கொடுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ஆஃப்டர் என்ஜினியரிங் ஒன்று ஹையர் ஸ்டடீஸ், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஃபார் கவர்மெண்ட் ஜாப்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங் ஃபார் அப்ஸ்கில்லிங், என்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம், ஓவர்சீஸ் எம்ப்ளாய்மெண்ட், ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட். இதுதான் வந்து நம்மளோட அடுத்த ஆப்ஷன்ஸாக இருக்கும் நம்மளோட ஸ்டடீஸ் முடிச்சதுக்கப்புறம். ஸோ ஹையர் ஸ்டடீஸ் ஆஸ் யூஷுவல் எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்பிஏ, எம்எஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம கேட் எக்ஸாம் எழுதுகிற ஸ்கோரை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இந்த கேட் எக்ஸாம் ஸ்கோரில் யூஸ் பண்ணி நம்மளோட ப்ரீமியர் கம்பெனிஸ், அதாவது நவரத்னா கம்பெனிஸ், இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அண்டர்டேக்கிங் கம்பெனிஸில் வந்து வேலைக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளோட கேட் ஸ்கோரை யூஸ் பண்ணி போக முடியும். ஸோ அதில் வந்து என்னென்ன நிறுவனங்களுக்கு வந்து நம்ம வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிறது பார்க்கலாம். பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், பெல் கேஸ், கெயில் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு குரூப் ஏ லெவல் போஸ்ட் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இதுக்கு வந்து நம்மளோட கேட் ஸ்கோரை வச்சு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு நிறையவே இருக்குது கவர்மெண்ட் செக்டர்ஸில். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவேர்னஸை எடுத்துக்கிட்டு ஸோ அதை வந்து அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் நமக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கேட், ஸோ இது வந்து போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு நம்மளோட ஐஐடிஸில் ஐஐஎம்ஸ்லேயும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து கேட் எக்ஸாம் காமன் அட்மிஷன் டெஸ்ட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்றது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது மாதிரி டான்செட் தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ இதுவும் வந்து ஹையர் ஸ்டடிக்காக நம்ம பண்ணுற எக்ஸாம். ஸோ இதுவும் வந்து நம்ம எழுதலாம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸான ஐஐடியில் படித்தவங்க. ஸோ அதுக்காக ஒரு இது. ஸோ ஜாப்ஸ் இன் பப்ளிக் செக்டார். ஸோ பப்ளிக் செக்டார் அப்படின்னு கவர்மெண்ட் ஜாபில் பப்ளிக் செக்டார்னு வரும்போது பார்த்தோம்னா நம்ம என்னென்ன
எந்தெந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட்ல யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் மூலமா வந்து நம்மளும் ஆல் இண்டியா சர்வீசஸ்க்கான கேடர் எல்லாமே வந்து யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி எஸ்எஸ் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலமா பண்ணுவாங்க. அதே மாதிரி ரயில்வே, டிஎன்பிஎஸ்சி, ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாடுக்கானது. ஃபாரஸ்ட் சர்வீஸ், டிஃபென்ஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பெல், ஸோ இந்த மாதிரி இதுவெல்லாம் வந்து நமக்கு என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதே மாதிரி யூபிஎஸ்சியில் இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் குரூப் ஏல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே சர்வீஸ், இந்தியன் ரயில்வே ஸ்டோர் சர்வீஸ், என்னென்ன போஸ்ட் எல்லாம் அப்படி இருக்கு பார்க்கும்போது சென்ட்ரல் என்ஜினியரிங் சர்வீஸ், இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி சர்வீஸ், பார்டர் ரோட் என்ஜினியரிங் சர்வீஸ், இந்தியன் டிஃபென்ஸ் சர்வீஸ் ஆஃப் என்ஜினியர்ஸ், சென்ட்ரல் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் சர்வீஸ், அப்புறம் டிஃபென்ஸ் ஏரோநாட்டிக்கல் குவாலிட்டி அஷூரன்ஸ் சர்வீஸ், இந்தியன் நேவல் ஆர்னமெண்ட் சர்வீஸ், பார்டர் ரோட்ஸ் என்ஜினியரிங் சர்வீஸ், இந்தியன் டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கான ஒரு கம்பைன்ட் எக்ஸாமாக தான் வந்து யூபிஎஸ்சி வந்து இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ் கால் ஃபார் வரும். ஸோ அதை வந்து நம்ம பார்த்து அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதும்போது கிளியர் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வேகன்சிஸ் பொசிஷன் பார்க்கும்போது நம்ம டிஎன்பிஎஸ்சி மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிரின்சிபல் கவர்மெண்ட் ஐடிஐயில் பிரின்சிபல் போஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் என்ஜினியர் வந்து இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். கம்பைன்ட் என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் அசிஸ்டன்ட் என்ஜினியர், அது பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், வாட்டர் ரிசோர்ஸ், பில்டிங், எலக்ட்ரிக்கல், ஸோ இந்த மாதிரி வேரியஸ் பிடபிள்யூடிலே வேரியஸ் இது இருக்குது. அதில் வந்து என்ஜினியரிங் சர்வீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த், ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜினியரிங் கிராஜுவேட் தான் வந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர், ஸோ அசிஸ்டன்ட் என்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அசிஸ்டன்ட் என்ஜினியர் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பாய்லர், ஸோ தமிழ்நாடு பாய்லர் சர்வீஸ் அப்படி சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதர் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி பார்க்கும்போது அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் அப்படின்ற போஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக எடுக்கிறாங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் என்ஜினியர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் ஏற்கனவே சொல்லிட்டு நினைக்கிறேன். அது அசிஸ்டன்ட் ஒர்க்ஸ் மேனேஜர் தமிழ்நாடு ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படி இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஒர்க்ஸ் மேனேஜர் அப்படின்ற போஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் குவாலிஃபை பண்ணுறாங்க. அதுமாதிரி டெப்டி மேனேஜர் எல்காட், டெஸ்டர், அசிஸ்டன்ட் டெஸ்டர் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் கார்ட் இன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், அசிஸ்டன்ட் என்ஜினியர் டான்ஜெட்கோ. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் குவாசி கவர்மெண்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் சில கோர்சஸ் நடக்குது. சிலது வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டில் டிஎன்பிஎஸ்சி மூலமாகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யூபிஎஸ்சி மூலமாகவும் வந்து ரெக்ரூட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் இதே மாதிரி ரயில்வேல சீனியர் எஸ்ஆர் செக்ஷன் சொல்லிட்டு என்ஜினியரிங் கேடர், ஸோ இதில் வந்து அதே மாதிரி ரயில்வேல நிறைய வேகன்சிஸ் வந்து என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வருது. அதே மாதிரி ஜூனியர் என்ஜினியர் ஐடி, கெமிக்கல் அண்ட் மெட்டலாஜிக்கல் அசிஸ்டன்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்ட் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கான கால்ஃபர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பேப்பர் நியூஸில் கொடுப்பாங்க. அதே மாதிரி டிஃபென்ஸ் செக்டார்லேயும் பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்க்கும்போது ஆர்மியில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டெக்னிக்கல் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிராஜுவேட் லெவலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இது இருக்குது. அது மாதிரி யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம், டிஜிசி டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் ஆஃப்டர் ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்மியில் லெஃப்டினன்ட் கேடரில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நேவியில் அப்படின்னு பார்க்கும்போது என்ஜினியரிங் பிரான்ச்சுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் பிரான்ச், அதில் வந்து ஜென்ரல் சர்வீஸ் ஆஃபீஸர், நேவல் ஆர்னமெண்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் ஆஃபீஸர், சப்மரைன் ஆஃபீஸர், லாஜிஸ்டிக்ஸ் ஆஃபீஸர், ஹைட்ரோகிராஃபிக் ஆஃபீஸர், என்ஜினியரிங் ஜென்ரல் சர்வீஸ் ஆஃபீஸர்,
சப்மரைன் என்ஜினியர் ஆஃபீஸர், நேவல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸர், சப்மரைன் எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸர். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேவியில் வந்து என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு இருக்குது. அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ் பார்க்கும்போது டெக்னிக்கல் பிரான்ச் வந்து கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச்சும் இருக்குது, கிரவுண்ட் டியூட்டி பிரான்ச் இருக்குது, ஃப்ளையிங் பிரான்ச் த்ரூ ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட் மூலமாக வந்து இதுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் என்னென்னலாம் வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் அப்படின்ற போஸ்ட் வந்து பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதில் வந்து EEE ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி என்ஜினியர் ரேடார் ரேடியோ பிஇ பிடெக் இசிஇ இந்த கேண்டிடேட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் என்ஜினியர்ஸ் த்ரூ கேட், இது வந்து கேட் எக்ஸாம் ஸ்கோர் வச்சு வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷனில் வந்து நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினிஸ் இதுவும் வந்து கேட் எக்ஸாம் மூலமாக கேட் ஸ்கோர் மூலமாக தான் வந்து இதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஸோ ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், ஸோ நான் ஏற்கனவே இது வந்து சொல்லியிருக்கேன், இதுவும் வந்து கேட் எக்ஸாம் தான். பவர் சிஸ்டம் ஆப்ரேஷன் கார்பரேஷன், போஸ்கோ எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினிஸ் இதுவும் கேட் எக்ஸாம் மூலமாக தான் எடுக்கிறாங்க. ஸோ பவர் கிரிட் கார்பரேஷன் இந்தியா எக்ஸிக்யூட்டிவ், ஸோ இது எல்லாமே வந்து கேட் ஸ்கோரை வச்சு தான் வந்து எடுக்கிறாங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி சென்னை, ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கேட் ஸ்கோர் மூலமாக வந்து இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸில் வந்து நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெற முடியும். ஸோ அதனால் அதோட கண்டினியூஷன் தான் இது. ப்ராஜெக்ட் என்ஜினியர்ஸ் பிஹெச்எல், அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ ட்ரெயினி மேனேஜர், ட்ரெயினி எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸர் ட்ரெட்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஸோ என்ஜினியர் டெப்டி மேனேஜர் என்ஜினியர்ஸ் இன் இந்தியா மேனேஜர், ஸோ இந்த மாதிரியான போஸ்ட் ஏர்போர்ட்டில், ஸோ இந்த போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பப்ளிக் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ் மூலமாக நமக்கு வந்து நிறைய என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓவர்சீஸ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் விங்கில் ஒரு அண்டர்டேக்கிங்காக வந்து இந்த ஓவர்சீஸ் மேன்பவர் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட அப்ரூவலோட வந்து நம்ம அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த கம்பெனிஸ் மூலமாக இந்த இது மூலமாக போகும்போது நமக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி, ஜாப் செக்யூரிட்டி வந்து நம்ம ஃபாரின்ல ஒர்க் பண்ணும்போது கிடைக்குது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட இந்த ஓவர்சீஸ் மேன்பவர் கார்பரேஷனுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு, அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது மூலமாக, அதாவது மினிமம் வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து அந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓஎம்சிஎல்லோட ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஐடென்டிஃபை அண்ட் சப்ளை குவாலிஃபைட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டெடிகேட்டட் ஹியூமன் ரிசோர்ஸ், அதாவது இவங்களுக்கு எம்ப்ளாயருக்கும் இவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ டு supply manpower to domestic employees, add to overseas employees in the first point, obtaining attestation of certificate from the appropriate authorities. ஸோ நம்ம இது போகும்போது அட்டஸ்டேஷன்லாம் வாங்கணும் இந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான கைடன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆஃபீஸ் மூலமாக வந்து நமக்கு கைட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒரு மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டவங்க ஸோ அந்தந்த பிரான்ச்சஸ் வந்து அந்த வெப்சைட்டில் ஓஎம்சி மேன்பவர் கார்பரேஷன்.com வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ அந்த அப்ராட் வேகன்சிஸ் வரும்போது நமக்கு வந்து அந்த மெசேஜ் மூலமாக அவங்க கன்வே பண்ணுவாங்க. ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸஸ் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா பீரியாடிக்கலாக வந்து மைக்ரோ மினி மெகா ஜாப் ஃபேர்ஸ் அப்படின்ற மாதிரி கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ வீக்லி ஜாப் ஃபேர் வேலைவாய்ப்பு வெளியில் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த எல்லா மெகா ஜாப் ஃபேர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் கேண்டிடேட் ஜாப் சீக்கர்ஸ் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவே நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து ஒரு ப்ரைவேட் போர்ட்டல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயர்லேருந்து.
ஸோ அந்த டிஎன் பிரைவேட் ஜாப்ஸ் அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு நம்மள ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம்னா அக்ராஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க எம்ப்ளாயர்ஸ் நம்மளே செலக்ட் பண்ணி ரெஸ்யூம் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி எம்ப்ளாயர் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம்னா ஸோ அந்த எம்ப்ளாயரும் நம்மளுடைய ப்ரொஃபைலை பார்த்து அவங்களே செலக்ட் பண்ணி இன்டர்வியூவும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால அந்த tnprivatejobs.tn.gov.in வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுடைய ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி விரும்புகிறவங்க ஸோ அதன் மூலமாக வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பெறலாம். ஸோ அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஏற்கனவே இது பண்ணது தான். ஸோ 1961 ஆக்ட் படி வந்து அப்ரெண்டிஸுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ அந்த நேஷனல் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஸ்கீம் அந்த அதோட வெப்சைட்டும் ப்ளஸ் நேஷனல் அப்ரெண்டிஸ் ப்ரொமோஷன் ஸ்கீமோட வெப்சைட்டும் இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு அப்ரெண்டிஸ் பண்ண விருப்பம் உள்ளவங்க அதுலேயும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸ்கில் ட்ரைனிங் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டு கீழேயே வந்து டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லி ஒரு கார்பரேஷன் இயங்கிட்டு இருக்கு. அதோட ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கில் ட்ரைனிங் வந்து தமிழ்நாடுக்கான நோடல் ஏஜென்சியாக வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனாக வந்து செயல்பட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி நேஷனல் லெவல்லன்னு பார்க்கும்போது நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ நம்ம படித்தது ஒரு பிரான்ச்சாக இருந்தாலும் இன்னொரு பிரான்ச்சில் வந்து நம்ம இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ஸ்கில் ட்ரைனிங் எடுத்துக்கிறது மூலமாக வந்து நமக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஏற்படுத்திக்கிறதுக்காக இது வந்து கவர்மெண்ட்டே வந்து ஃப்ரீயாக வந்து நிறைய ஸ்கில் ட்ரைனிங்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து tnskill.tn.gov.in வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம்னா ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்கில் ட்ரைனிங் இருக்குது அப்படின்றது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படின்றது எல்லாமே நம்ம அதில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஸ்கில் ட்ரைனிங் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன்எஸ்டிசி தான் வந்து தமிழ்நாடுக்கான நோடல் ஏஜென்சி. அதே மாதிரி என்எஸ்ஐசி நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஸ்மார்ட் சிட்டிஸ், எலக்ட்ரிக்கல் ஆட்டோகேட். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்கில் ட்ரைனிங் வந்து இந்த செக்டர்ஸ் எல்லாமே இருக்குது. சைபர் செக்யூரிட்டி அண்ட் சைபர் ஃபாரன்சிக்ஸ், ஏரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ட்ரோன் ப்ரோக்ராமிங், embedded system, artificial intelligence, solar energy, rooftop installation, CCTV installation and security systems. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் செக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங் வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமாகவும் கொடுக்குறாங்க. ஸோ என்எஸ்ஐசி மூலமாக என்னென்ன ஸ்கில் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்டீரியர் டிசைன், டிப்ளமோ 3D modeling, packaging design on food production, beverages products, building information modeling, diploma in CNC technology, post diploma in reverse engineering, diploma in design civil mechanical. So civil mechanics student diploma in design அப்படின்ற சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லாமே வந்து என்எஸ்ஐசி மூலமா கொடுக்குறாங்க. ஸோ நேஷனல் பவர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மூலமாக போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து 26 வாரங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி பிஜி டிப்ளமா இன் ஹைட்ரோ பவர் பிளான்ட் இன்ஜினியரிங் 39 வீக்ஸ் கொடுக்குறாங்க. டிப்ளமோ இன் ஹைட்ரோ பவர் பிளான்ட் இன்ஜினியரிங் 26 வீக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து www.ntpi.in வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது மூலமாக இந்த ஸ்கில் ட்ரைனிங்க்கு வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இரிகேஷன் அண்ட் பவர். ஸோ அதில் வந்து என்ன ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது பிஜி டிப்ளமோ இன் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் 26 வீக்ஸ் ப்ரோக்ராம். அதேமாதிரி பிஜி டிப்ளமோ இன் தெர்மல் பவர் பிளான்ட் என்ஜினியரிங் 52 வீக்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இதுக்கான வெப்சைட் பார்க்கும்போது cbip.org. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது மூலமாக ஸோ நம்மள விரும்பின ஸ்கில் ட்ரைனிங் வந்து நம்ம பெற முடியும். ஸோ இது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜி டிப்ளமோ இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஸோ இது வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கனரா பேங்க் மூலமாக கொடுக்குறாங்க. கனரா பேங்க் த்ரூ மணிபால் குளோபல் எஜுகேஷன் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட்னா பெங்களூர் அண்ட் நெட் எஜுகேஷன் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிட் நொய்டாலையும் கொடுக்குறாங்க.
ஸோ இதை பார்த்தோம்னா இந்த கோர்ஸோட டியூரேஷன் 1 year. ஸோ இதோட ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ஜினியரிங்கே படித்து முடிச்சிடலாம் போல இருக்கு. 4.13 lakhs. ஸோ நான் இது வந்து முடித்தோம்னா இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம்னா ஸோ இது கண்டிப்பாக வந்து நம்ம ப்ரொபேஷனரி ஆஃபீஸராக வந்து கனரா பேங்க்ல ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து ஜாப் இது பண்ணலாம். ஸோ இது வந்து கனரா பேங்க் மூலமாக வந்து எஸ்பெஷலி என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்காக இந்த ப்ரோக்ராம் இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணுறாங்க 1 year ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் மெத்தடுன்னு பார்க்கும்போது ஆன்லைன் டெஸ்ட்டு, குரூப் டிஸ்கஷன் அண்ட் இன்டர்வியூ. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது எனி டிகிரி வித் வந்து 60% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ரொபேஷனரி ஆஃபீஸராக வந்து கனரா பேங்க்ல ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் கன்ஃபார்மாக வந்து கனரா பேங்க்லேயே அவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. தேங்க்யூ. மேம் சார் இதுல வேற ஏதாவது யாருக்கும் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். students, do you have any doubts? Ma'am will clarify. So they have explained about how to join government sector, public sector undertaking and government jobs. Mohan Raj sir பேசுறாருங்களா மேம்? மோகன் ராஜ் சார் ஒரு மீட்டிங் போயிருக்காரு சார், கலெக்டர் மீட்டிங் இன்னைக்கு. ஓகே மேம். அதனால அவர் போயிருக்காரு சார். ஓகே. Shall we finish it, ma'am? வேற எதுவும் டவுட் கேட்கல. இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு எதுவும் புரியலன்னா ஃபினிஷ் பண்ணலாம் சார். ஓகே. சுபிக்ஷா Sir. க்ளோஸ் பண்ணிக்கலாம் சுபிக்ஷா. Okay, sir. யாரும் எதுவும் கொஸ்டின் கேட்கல. Okay, sir. Showing gratitude is one of the powerful things humans can do for each other. So I now like to show my gratitude. Thank you for giving your wonderful time and give us motivational and informative session. Your words will definitely help for growing our knowledge in upcoming days and future as well. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you so much, sir. Okay, ma'am. Thank you, ma'am. Thank you very much.